நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் களம் காண போகும் வேட்பாளர்கள் யார் என்பதில் கடும் போட்டி நிலவுகிறது. அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு மற்றும் கள நிலவரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2021 திமுக 3 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும், பாஜக ஓரிடத்திலும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தத்தமது வேட்பாளர்களை நெல்லையில் களம் இறக்க ஆர்வம் காட்டி வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு திருநெல்வேலி ஒதுக்கப்படும் என்றும், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டக்காரரான பீட்டர் அல்போன்ஸை களமிறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 4 முறை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரசின் கை ஓங்கிய நிலையில் அக்கட்சிக்கு என்று நிரந்தர வாக்கு வங்கி உள்ளது. மேலும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்த அனுபவமும் பீட்டர் அல்போன்ஸிற்கு சாதகமாகவே கருதப்படுகிறது. நெல்லை தொகுதியிலே தனுஷ்கோடி ஆதித்தன், ராமசுப்பு போன்ற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இன்றைக்கு பீட்டர் அல்போன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று கூட்டணிகளுடைய கருத்துக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நெல்லை தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் பீட்டர் அல்போன்ஸ் நெல்லை தொகுதியிலே போட்டியிட்டால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்திலே அமோக வெற்றியை சூடுவார் என்பது எங்களுடைய கருத்து. ஒருவேளை கடந்த முறை ஞான திரவியம் வென்ற திருநெல்வேலி தொகுதியை திமுகவை தக்க வைத்துக் கொண்டால் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கிரகாம்பல் களம் காண வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுவின் மகன் அலெக்ஸும் வேட்பாளருக்கான ரேஸில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக, காங்கிரஸ் என யார் களம் இறங்கினாலும் பாஜக போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. மாநிலம் என்ன வேலை எங்களுக்கு கொடுக்குதோ தேர்தல் பணிகளை, அந்த தேர்தல் வேலைகளை பாராளுமன்றம் திருநெல்வேலிக்கு கொடுத்து கண்டிப்பான முறையில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு தாமரை வெற்றி பெறும். குறிப்பாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி அறிவிக்கப்படாத இந்த நிலையிலும் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் தாமரை சின்னம்தான் போட்டியிட போகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பே தேர்தல் அலுவலகத்தை திறந்த பாஜக சுவர் விளம்பரம், நோட்டீஸ் ஒட்டுவது என வாக்கு சேகரிப்பு பணியில் பிஸியாக உள்ளது. பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் களம் காண இருப்பது 90% உறுதியான நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பரப்புரை பணியில் பரபரப்பாக உள்ளனர். திருநெல்வேலியில் பாஜக கூட்டணியோடு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்ப கடந்த 1 மாதத்திற்கு முன்பே திருநெல்வேலியில் தென்மண்டல மாநாட்டை சரத்குமார் நடத்தினார். ஆனால் நெல்லையில் பாஜக வேட்பாளர் களம் காணும் வாய்ப்பு பிரகாசமான நிலையில் தமிழ்நாட்டிற்கு வந்த நட்டாவை சரத்குமார் சந்திக்க செல்லாதது கவனிக்கத்தக்கது. கண்டிப்பாக கூட்டணி சார்பாக நெல்லை தொகுதியை நாட்டாமை சரத்குமார் அவர்களுக்கு ஒதுக்குவாங்க நம்புகிறோம். இல்லைனாலும் நாங்கள் போட்டியிடுற மனநிலை தான் இருக்கோம். எங்களோட தொண்டர்களும் நிர்வாகிகளோட எண்ணம் அதுதான். அதுக்காக தான் பெரிய லெவலில் நாங்கள், ஏன்னா தென் மாவட்டம் எங்களோட கோட்டை, அந்த இதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நினைக்கிறோம். கூட்டணிக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். இல்லாத பட்சத்திலையும் தனித்தினாலும் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் நெல்லையில் போட்டியிடுவார். பிரதான கட்சிகள் வேட்பாளர் தேர்வு வரை வந்துவிட்ட நிலையில் அதிமுகவோ தொடர்ந்து அமைதி காக்கிறது. அதிமுகவின் சட்டப்பிரிவு செயலாளர் இன்பதுரை போட்டியிடக்கூடும் என கூறப்பட்ட நிலையில் அதனை அவர் மறுத்துள்ளார். தேசிய மற்றும் மாநில பிரதான கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக இருப்பதால் வேட்பாளர்களை முடிவு செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. அதே சமயம் யாரோடும் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்த நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியில் சத்யா என்ற பெண் வேட்பாளரை களம் இறக்கி தேர்தல் பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. திருநெல்வேலி தேர்தல் களத்தில் கடந்த முறை போல் அதிமுகவுடன் திமுக மோதுமா அல்லது காங்கிரஸ் கட்சியை மோதவிடுமா என்பது விரைவில் புலப்படும்.